பிரசுத்தமான இக்காலை வேளையிலும் இறை சமூகத்தில் இணைந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இவ்வழிபாட்டில் இணைந்திருப்பதன் மூலமாக இறையருள் உங்களோடு உங்களுடைய தொடர்கால வாழ்வோடும் நிறைவாக இருப்பதாக. நாம் இணைந்து கடவுளை தொழுவோமாக. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிக துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் படிப்பமான ஸ்தானமோ, சீயோன் பர்வதம் படிப்பமான ஸ்தானமோ, சர்வபூமியின் மகிழ்ச்சியாய் இருக்கிறது, அது மகாராஜாவின் நகரம். சர்வபூமியின் மகிழ்ச்சியாய் இருக்கிறது, அது மகாராஜாவின் நகரம். நமது தேவனுடைய நகரத்திலும். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். நாம் இணைந்திருக்கின்ற இவ்வழிபாடு இறையருள் நிறைந்ததாக அமைய ஆண்டோரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மானிடர் மீது கொண்ட பேரிரக்கத்தினால் பழைய வாழ்வை மாற்றி புது வாழ்வை தருகின்றவராக இருக்கிறீர். இறைவா, நாங்கள் எப்போதெல்லாம் உம்முடைய திரு சமூகத்தில் இணைந்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகின்றோமோ அப்போதெல்லாம் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். விண்ணின் நன்மையால் எங்களை நிரப்புகின்றீர். மண்ணில் நாங்கள் மகிழ்வோடு வாழ்கிறோம். இறைவா, இந்த நாளிலும் இந்த ஆராதனை எங்களுடைய வாழ்வுக்கு பயனுடையதாக அமையட்டும். நாங்கள் பாடுகின்ற பாடல்களினூடாய் உம்முடைய பெயர் மகிமைப்படவும், படிக்கின்ற திருமுறை பகுதியினூடாய் நாங்கள் நல் ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்ளவும், எங்களுடைய வாழ்வின் தேவைகளுக்காக நாங்கள் கேட்கின்ற மன்றாட்டு இந்நாள் வரை கேட்கப்பட்டதை போன்று இந்த நாளிலும் கேட்டு பதில் தாரும் என்று வழிபாட்டினூடாய் எங்களை மகிமைப்படுத்துகின்ற இறைவன் கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்றைய தூய திருப்பெயர் மகிமைப்படும்படியாய் நாம் அனைவரும் இணைந்து ஞானப்பாடலிலே 441வது ஞானப்பாடல், பழைய பதிப்பிலே 125. பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா? ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் என்கிறதான ஞானப்பாடலை இணைந்து பாடுவோம். பாவதோஷம் நீங்க நம்பினீர்களாம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால்
இரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களா வல்ல மீட்ட கையாளத்தினால் மறுஜன்ம குணமடைந்தீர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மணவாளன் வர கழிப்பீர்களா துயனின் ஸ்நானத்தினால் மோட்சக்கரை எரி சுகிப்பீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசுகரை நீக்கும் இசப்பாவியே சுத்தரத்தின் சக்தியினால் நோக்கி பேருண்டாகும் குற்றவாளியே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் முறைமுறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 32. சங்கீதம் 32 நாம் முறைமுறையாக படிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவி தொடவில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவு பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் என்னை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இணைந்து படிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக.
துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயபெடுத்திருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும். அன்பர்களே, நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு எதிராக நாம் பாவம் செய்திருக்கிறோமா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கடந்து போன வாழ்வுகள் கடவுள் நம்மை திருமுழுக்கு செய்து அவருடைய மந்தையின் ஆடுகளாய் வாழ பணித்தார். அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விலே கொடுத்திருந்தார் என்று நாம் எண்ணி பார்க்கின்றோம். எல்லாம் இருந்தும் திருமுழுக்குகளிலே பெயர் புகழை நாடினோம். எந்த திருமுழுக்கு என்றும் யார் பேரில் பெற்ற திருமுழுக்கு என்ற கேள்வி நமக்குள் எழுந்ததுண்டா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? அன்று யோவான் பல நிலைகளிலே மக்களை ஒருமுகப்படுத்தினார். கிறிஸ்துவுக்காக பாதையை உருவாக்கினார். ஆயினும் தொடர்கால வாழ்விலே பார்க்கின்ற பொழுது பேதுரு என்று சொல்லக்கூடிய சூழலிலே யாருடைய பேரில் நாம் திருமுழுக்கு பெற்றோம் என்பதை மறந்து யார் மூலமாய் திருமுழுக்கு பெற்றார்களோ அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டனவே. நம்முடைய வாழ்விலும் அவ்வாறுபட்ட நிலை இருந்ததா? எண்ணி பார்ப்போமா? அதோடு அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இந்த நாட்களில் எத்தனை திருமுழுக்கு என்ற எண்ணம் இருக்கிறது. திருமுழுக்கு ஒன்றே என்ற நம்பிக்கையை மறந்துவிட்டு எப்படி திருமுழுக்கு எடுத்தால் நிலைவாழ்வுக்குள்ளே நான் பிரவேசிப்பேன் என்ற கேள்வியை நமக்குள்ளாக எழுப்பி பதட்டமான சூழலிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை மாற்று திருமுழுக்கை நாம் பெற்றிருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அன்று இயேசு சொன்னார், சேவல் கூவுவதற்கு முன்பு 3 தரம் நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் பேதுரு தன்னை கடவுளிடத்திலே நிறைவிலே அர்ப்பணித்தாரே. பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கின்றதே, நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து மனதை கடவுளிடத்திலே ஒப்படைத்ததை போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலும், நண்பர்களே, திருமுழுக்கிலே எதை பெரிதென்றும் எந்த திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்முடைய நிலைவாழ்வுக்கு என்று சொல்லக்கூடிய மனநிலையிலே நாம் பெற்ற திருமுழுக்கை அற்பமாக எண்ணியிருந்தால் நாம் அது பாவம் என்று சொல்லி கடவுளிடத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமா? பக்தனோடு இணைந்து நாம் நம்முடைய பிள்ளைகளை பாடல் மூலமாய் அறிக்கை செய்வோம். நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து மனதுமே கசிந்தான், பேதுரு கனிவதாயுணர்ந்தான். சாகும் பொழுது நானும் உம்முடன் சாவேன் என்றானே. சாகும் பொழுது நானும் உம்முடன் சாவேன் என்றானே. துட்ட சாகசரோடு கூடியவரை மோசம் செய்தேனன்று. துட்ட சாகசரோடு கூடியவரை மோசம் செய்தேனன்று. நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து மனதுமே கசிந்தான், பேதுரு கனிவதாயுணர்ந்தான். சர்வ வல்லமையும்
மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நூத்தியை நமக்கு கற்றுள்ளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். அன்பர்களே, கடவுளிடமிருந்து நம்பிக்கையின் மூலமாக பிள்ளையின் மன்னிப்பை பெற்று நாம் கடந்த கால வாழ்விலே ஆண்டவர் நமக்கு செய்திருக்கின்ற அனைத்து விதமான நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அன்பின் நிறையே, நீரங்களை அனைத்து சூழலிலும் வழிநடத்தினவராக இருந்தேன். இறைவா, நாங்கள் திருமுழுக்கின் மூலமாக உம்முடைய மந்தையிலே இணைந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்துடைய பெயரிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்குக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். எங்களை திருமுழுக்குக்கு நேராக வழிநடத்திய ஆரம்பகால இறைப்பணியர்கள், அருட்பணியர்கள், இன்னும் மேன்மையாய் எங்கள் கிராமங்களிலே பணி செய்த சாட்சியான இறைப்பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்கின்றோம். வார்த்தை, செயல், வாழ்வு கடவுளுக்கு பிரியமாக வெளிப்பட்டதை அறிந்து உம்முடைய மந்தையிலே சேர்ந்து கொண்டோம். அப்படி சாட்சி நிறை மனிதர்களை உம்முடைய பணியாளர்களாய் எங்களுடைய வாழ்விலே காண்பித்து தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். இப்போது நிறைய உம்முடைய பேரிரக்கத்தினால் எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்திய அன்பிற்காகவும் நன்றி சொல்கின்றோம். உலகம் துயரோடு இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் உம்மை துதிப்பதற்கு நீர் எங்களுக்கு வாய்ப்பு அருளியிருக்கிறீர். எங்கள் உள்ளம், உடல், சமுதாயம், திருச்சபை பாதுகாக்கப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். உம்மை போற்றுகின்றோம். நம்முடைய வாழ்வில் அருட்பணியர்களை அனுப்பிய கடவுள் அவருடைய சாட்சியின் வாழ் மூலமாய் நாமும் கிறிஸ்துவின் மந்தையிலே சேர்த்து கொள்வதற்கு கடவுள் உதவி செய்தார். நம்ம கொடுத்திருக்கின்ற பாதுகாப்புகளுக்காக இணைந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பக்தனுடைய பாடல் வரிகளோடு, பாடி துதி மனமே என்கின்ற பாடல் வரிகளோடு ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. நீடித்த காலமதாக பரண்யமை, நீடித்த காலமதாக பரண்யமை, நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. அன்பின் நிறையே, உம்முடைய அளவற்ற இரக்கத்திற்காக நன்றி சொன்ன நாங்கள் மீண்டும் உம்முடைய திருச்சமூகத்திலே வந்து நிற்கிறோம். நீ சொன்னி, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர். எங்களை விசாரிக்கின்ற கடவுள் எங்களோடு கூட உண்டு சுவாமி. எங்கள் வாழ்வில் நாங்கள் இந்நேரத்தில் எல்லாம் துயரோடு இருக்கிறோமோ, எங்களுடைய துயரை மாற்றுகின்றவராக நீ இருக்கிறீரப்பா. இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி அழைக்கின்ற பொழுது ஆண்டவரினுடைய வாழ்வில் ஆசீர்வாதமான நன்மையை தருவார். நாங்கள் யாருக்காக இறைவேண்டல் செய்கின்றோமோ அவர்களுடைய வாழ்வில் சமாதானத்தை அருள்வார் என்று சொல்லக்கூடிய பற்றுறுதியோடு உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்து போன நாட்களிலே கேரளா மாநிலத்திலே நடந்த விபத்துகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. அதில் எத்தனையோ உயிர்கள் அழிந்து போனதே. இந்த உலக அளவில் எத்தனையோ ஆண்டுகள் வாழ வேண்டும், இவையெல்லாமோ நாங்கள் அலங்கரிக்க வேண்டும், இந்த வையகம் எங்களுடையது என்று சொல்லி நம்பிக்கையோடும் தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய தலைமுறையினர் இந்த உலகத்திலே மேன்மையானவர்களாக இருப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு எங்களுடைய தாய் நாடை பார்ப்பதற்காக வந்த மக்கள் விமான விபத்திலே படிந்து போனார்களே. பல நாட்களாய் வேறு தேசத்திற்கு வாழ்வு வேண்டி சென்ற பிள்ளைகள் எங்களுடைய தேசத்திற்கு வருகிறார்கள் என்று சொல்லி விமான நிலையத்திலே சென்று காத்து நின்ற பெற்றோர்கள்
தன்னுடைய மகள் அந்த பகுதியிலே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேரப்பிள்ளையை நான் முகமுகமாக பார்ப்பேன் என்று சொல்லி ஏங்கி நின்ற முதிர்வயது பெற்றோர் துயரத்தின் செய்தியை கேட்டு கலங்கி கண்ணீர் வடித்து இறைவா என்று அழைத்த சூழல்கள் ஆண்டவரே. அந்த விமான விபத்திலே குழந்தைகள், பெற்றோர், பெரியோர், அந்த விமானத்திலே பணி செய்த பணிப்பெண்கள், விமானத்தை ஓட்டிய விமானி, அதோடு ஆண்டவரை துணை விமானியாக இருந்து ஒரு சில நாட்களிலே தன்னுடைய மனைவி குழந்தை பேரை பார்ப்பதற்காக காத்து வந்த அந்த விமானிக்காகவும் ஜெபிக்கிறோம். இழப்போடு நின்று கொண்டு தொடர்ந்து வருகின்ற காலங்களில் எங்களுடைய வாழ்வுக்கு என்ன என்று கேள்வியோடு இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். துணையாளராயிரும் ஆண்டவரே. ஆண்டோடைய சமூகத்தில் பேரிரக்கம் உண்டே இறைவா, அன்று பிள்ளைகளுடைய வாழ்வில் சமாதானத்தை தாரும். மனிதர்களாகிய நாங்கள் கூறிய வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்வுக்கு ஆறுதலை அமைதியை தராது. என் ஆண்டவர் கூறுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய கடமைகளையும் உலக வாழ்வையும் மகிழ்வோடு பயணிப்பதற்கு உதவி செய்யுமே. அந்த வார்த்தைகளை கடவுள் அன்பு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே தாரும் என்று சொல்லி கேட்கின்றோம். இன்னும் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு வேலை வாய்ப்பிற்காக சென்ற ஏழை மக்கள் நிலச்சரிவிலே சிக்குண்டு குடும்பத்தில் ஒரு பிள்ளை என்று கூட இல்லாதபடி அழிந்து போன குடும்பங்கள் உண்டே. இறைவா, என்ன செய்வோம் என்று தெரியவில்லையே. துயரத்தின் செய்திகள் எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி கேட்கின்ற பொழுது ஆண்டவரே, எங்கள் அண்டை மாநிலத்து மக்களையும் தமிழ் மாநில மக்களையும் கடவுள் ஆசீர்வதியும். அப்பா, அழிவில் நின்று கொண்டு எப்படி எங்களுக்கு தொடர்ந்து வாழ்வு உண்டு என்று சொல்லி, முகவரி இல்லையே எங்களுக்கு என்று சொல்லி கேட்கின்ற மக்களும் உண்டல்லவோ. அன்று மக்களை கத்த பாதுகாத்தருளும் ஆண்டவரே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொன்னீரே அப்பா. அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உலகையும் என் ஆண்டவர் உம்முடைய சிறகுகளின் நிழலிலே வைத்தருள வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். இறைவா, கொரோனாவின் தாக்கத்தின் மூலமாய் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற மக்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். இல்லங்களிலே சிகிச்சை பெறுகின்ற மக்களுக்காகவும் வேண்டுதல் செய்கின்றோம். எப்படி நாங்கள் மீண்டு வருவோம் என்று ஏக்கம் பலரிலே இருக்கின்றது. நாங்கள் மீண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு வாழ்கின்ற மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையை கடவுள் தந்திருக்கிறேன். ஆண்டவரே, அன்று பிள்ளைகளுடைய வாழ்வில் எந்த நிலையிலும் பலகீனத்தின் மூலமாக கடினங்கள் வராதபடி பாதுகாப்பு தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பல நிலைகளில் திருச்சபைக்கு, சமுதாயத்திற்கு பயனுள்ள பிரபலங்கள் இந்த உலகை விட்டு கொரோனாவின் தாக்கத்தினால் அழிந்து போகின்ற பொழுது நாங்களும் மயூறுகிறோமே. இவ்வாறுபட்ட செய்திகள் தொடர்ந்து எங்களுடைய செவிகளிலே கேட்காதபடி கர்த்தர் பாதுகாப்பு தாரும் என்று சொல்லி கேட்கின்றோம். மனிதனுடைய எதிர்கால வாழ்வையும் மேன்மையான உலக மகிழ்வையும் தருகின்ற கடவுள் நீர். 10ஆம் வகுப்பு தேர்விலே எங்கள் பிள்ளைகளும் எங்களுடைய மாநிலத்தின் பிள்ளைகள் நல்ல வெற்றியை கடவுள் தந்தி நன்றி சொல்கிறோம். இப்போது முறைவா 12ஆம் வகுப்பு தேர்விலே வெற்றி பெற்று தொடர்ந்து மேற்படிப்பிற்காக ஆயத்தப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பல நிலைகளில் எங்களுடைய தொடர்கால கல்வி எந்த துறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஐயங்கள் எழுகின்ற சூழல் உண்டு. எதிர்காலம் எப்படி அமையும், எதிர்காலத்திலே வேலை வாய்ப்போடு கூடிய பொருளாதாரத்திலே நான் உயர்ந்திருக்க வேண்டும், என்னுடைய வாழ்வு சம்பூர்ணமாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம், அந்த கல்வியை எதை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய குழப்பங்களும் பிள்ளைகளுடைய வாழ்விலே உண்டு. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் அரவணைக்கின்றீர். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விற்கு அவர்களுடைய அறிவுக்கு உட்பட்டு அவர்களுடைய எதிர்கால வாழ்வை தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கின்ற கடவுள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு வேண்டிய பாதையை காண்பித்து தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கொடுக்கப்படுகின்ற துறைகளிலே நல்முறைகளே பயின்று அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற கடவுள் அருள் தாரும். ஆண்டவரே, என்னென்ன நிலைகளில் எங்கள் பிள்ளைகளை கடவுள் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகின்றீரோ அந்நிலையில் உயர்த்துவதற்கு எங்கள் பிள்ளைகள் உம்மிடத்திலே தஞ்சம் அடைகின்றார்கள். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்தும், வாழ்வு தாரும்.
இப்போதும் ஆண்டவரே, எங்கள் அண்டை மாநிலத்தின் மக்களுடைய வாழ்விலே காணப்பட்ட துயர் நிறைந்த அனுபவத்தை உடைய சமூகத்திலே சொன்னோமே. என் ஆண்டவர் அவைகளிலிருந்து விடுதலை தருகின்றவராக இருக்கிறீர். எதிர்காலங்களிலே இவ்வாறுபட்ட துயர் நிறைந்த அனுபவத்தை கடவுள் மாற்றுகிறவராகவும் இருக்கிறேன். கொரோனாவின் தாக்கத்தின் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள், இன்னும் அவைகளிலே பணிபுரிகின்ற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அத்தோடு எதிர்கால வாழ்விற்கான அஸ்திபாரத்தை கல்வியின் மூலமாக, உயர்கல்வியின் மூலமாய் துவங்குகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுடைய எதிர்காலத்தின் வாழ்விற்கு நலமான பாதைகளை காண்பித்து தாரும் என்று வாழ்வில் தேடலோடும் தேவையோடும் வருகின்ற பொழுது நன்மையை மட்டுமே எங்கள் வாழ்வில் தருகின்ற இறைமகன் கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இணைந்து கர்த்தர் கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நிகழ்ச்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை இப்போது படிக்க கேட்போம். வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்பவைகளே. வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பர்களே, அருளுரைக்காக நம்முடைய அகங்கள் ஆயத்தப்படும் விதமாய் பாடல் வரிகளை ஜெப சிந்தையோடு நாம் கேட்போம். யாவரும் பலப்படுவோம், நீங்க
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை கூட உங்களை இக்காணொலி வழிபாட்டினூடாய் சந்திப்பதில்லை நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இறையருள் இந்த வழிபாட்டில் நீங்கள் கலந்திருப்பதன் மூலமாக உங்களோடு உங்களுடைய தொடர்கால வாழ்வோடு நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட தலையங்கம் திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம். ஆதாரமாக தெரிந்து கொண்ட இறைவசனம் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் அதன் 5வது வசனம். ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலேன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று உறுதியாக உமக்கு சொல்கிறேன். இறைவேண்டல் செய்வோம். அனைத்து காலங்களிலும் எங்களுக்கு ஆன்மீக மன்னாவை தந்து வலிமை உள்ளவர்களாகவும் எல்லா நிலையிலும் கடவுளுடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்கின்ற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த நல்ல பொழுதிலும் உம்முடைய தூய வார்த்தைக்காக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வார்த்தை எங்களுக்கு தாரும். அற்பமான அடியேனை மறைத்து உம்முடைய வார்த்தை எங்கள் எல்லாருக்கும் வெளிப்பட்டு அதனூடாய் நாங்கள் பயன்படட்டும் என்று இறைமகன் கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். பாப்தோ என்ற கிரேக்க சொல் கழுவுதல், முழுகுதல், தோய்த்தல் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. யூதர்கள் கிண்ணங்கள், குடங்களை கழுவுவதற்கு இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்துவஜிந்தில் நாகமான் நலம் பெறுவதற்காக தண்ணீரில் இறங்கி மூழ்கின்ற நிகழ்வை பாப்திசைன் என்கின்ற சொல்லோடு இதற்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினர் 7 திருவருட்சாதனங்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகின்றார்கள். ஆனால் சீர்திருத்த திருச்சபையினர் 2 திருவருட்சாதனங்களை நாம் பயன்படுத்துகின்றோம். அவை ஒன்று திருமுழுக்கு, மற்றொன்று திருவிருந்து. இந்த சீர்திருத்த திருச்சபையினர் ஏன் நாம் இவை 2ஐயும் பின்பற்றுகிறோம் என்ற கேள்வி எழுகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து பின்பற்றிய திருமுழுக்கு, அதோடு இயேசு கிறிஸ்து பயன்படுத்த சொன்ன திருவிருந்து, ஆகவே இவை 2ஐயும் நாம் பயன்படுத்தி வருகின்றோம். திருமுழுக்கு எப்போது தோன்றியது என்ற கேள்வியை நாம் எழுப்பினால் அதற்கு பதில் கிடைப்பது சற்று கடினமான ஒன்று. ஆயினும் திருமுழுக்கு யூத பாரம்பரியத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டது என்று சொல்ல முடியும். கிறிஸ்தவத்தின் தொட்டில் சமயமாம் யூதம் பல நிலைகளில் நமக்கு பல தகவல்களை தருகின்றது. அதன் அடிப்படையிலே நாம் சிந்தனை செய்கின்ற வேளையில் ஒரு மனிதன் யூதராக தன்னை மாற்றுகின்ற பொழுது விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அதோடு அவர் முழுகுதலிலே பங்கு பெற வேண்டும். ஒரு ஆண் இதோடு நின்று விடுகின்றார். ஆனால் ஒரு பெண் யூத சமயத்தை தழுவுகின்ற பொழுது அவர் முழுக்கு செய்யப்பட்டு 5 சட்டங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். இதனை மிஸ்னா வெளிப்படுத்துகின்றது. நாம் அநேக நேரங்களில் யோவான் கொடுத்த திருமுழுக்கை குறித்து பேசுவோம். உண்மைதான், யோவானுடைய திருமுழுக்கு, யோவான் பலருக்கு கொடுத்த திருமுழுக்கை குறித்து நாம் தெளிவாக சிந்தனை செய்தால், அங்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கு ஒரு ஆயத்தமான திருமுழுக்கு. இயேசு கிறிஸ்து வருகின்றார், அவருக்கான பாதையை உருவாக்குகின்ற ஒரு திருமுழுக்கு. இல்லையென்றால் மனமாற்றத்தின் முழுக்கை யோவான் அன்று கொடுத்தார். திருமுழுக்கை குறித்து இன்னும் திருச்சபை தந்தையர்கள் சொல்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது, உள்ளான வாழ்வில் ஏற்படும் கிருபையின் மாற்றத்திற்கு வெளிப்படையான அடையாளம் என்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு மனித வாழ்விற்கும் மாற்றத்திற்கும் கிறிஸ்துவோடு இணைந்து அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு
இன்றியமையாத ஒன்று. அந்த திருமுழுக்கில் இணைகின்ற நாம், அந்த திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்ற நாம், அந்த திருமுழுக்கு நமக்கு தருகின்ற இறை கொடைகளையும் நாம் அறிந்திருப்பது பயனுள்ள ஒன்றாக அமையும். முதலாவது நாம் சிந்தனை செய்கின்ற வேளையில் திருமுழுக்கு இரக்கத்தின் அடையாளம். திருமுழுக்கு இரக்கத்தின் அடையாளம். தீத்து 3வது அதிகாரம் அதன் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜன்மம் இழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இரக்கத்தின் அடையாளம் இங்கே வெளிப்படுகின்றது. கிறிஸ்துவுடைய இரக்கம் நம்மிலே செயல்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தீத்து 3வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது முன்பு நாம் எப்படி இருந்தோம் என்பதை அங்கே வெளிப்படுத்துகின்றார். 3வது வசனத்தை சொல்கின்றார், நாம் புத்தியினராக இருந்தோம், பேதையாக, எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும், இன்னும் எது பயன் தருகின்ற செயல் பயன் தருகின்ற சொல் என்று அறியாதபடி புத்தியினராக வாழ்ந்து கொண்டிருந்தோம். புத்தியினராக இருந்தோம், கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோம். நாம் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபை மூப்பர்களுக்கு சபை ஆயருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் எல்லா நிலையிலும் மனிதருடைய வாழ்வுக்கு நன்மை கொடுக்கும். ஆனால் கீழ்ப்படிய வேண்டிய மனநிலை, ஏன் கீழ்ப்படிய வேண்டும், எதற்காக கீழ்ப்படிய வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் நமக்குள் எழுந்து நம் மனம் விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதோடு தடமாறி பயணித்திருந்தோம், வழி தப்பி நடந்தோம். நமக்கு மனதளவிலும் அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையிலும் பரிசுத்த வாழ்வு நமக்கு காண்பிக்கப்பட்டது. ஆனால் அப்படி வாழாதபடி மன விருப்பத்தின்படி தப்பி நடந்த சூழல்கள், அதோடு பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமையாகி போனோம். அடிமை என்ற சூழலில் ஒருவர் சிறைப்படுத்தப்பட்டது வாங்குகின்ற நிலை இருக்கிறது. 2 நிலையிலே நாம் அடிமையை காண்கின்றோம். ஆனால் இவை 2 நிலையும் இல்லாதபடி இச்சையின் மூலமாக நாம அடிமையாக்கப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருந்தன. திருமுழுக்கு முன்பு நம்முடைய வாழ்க்கைகள் இப்படி இருந்தது. துர்க்குணமான வாழ்க்கை, நல்ல குணமே கிடையாது நம்மிடத்துல. பயன் தராத குணங்கள் அதிகமாக காட்சியளிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலைப்பாடெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்திருந்தது. அதோடு பகைக்கப்படத்தக்கவர்களாயிருந்தோம், நாம் பிறரை பகைக்கின்றவர்களாக இருந்தோம். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. பிற மக்களுக்கு தீமை செய்கின்றவராக, பிற மக்களுடைய வாழ்வுக்கு துன்பத்தை எப்போதும் கொடுப்பவராக இருந்தால் அவர்கள் நம்மை பகைப்பார்கள். அதே போன்று பிற மக்கள் நலமான சூழலை வாழ்கின்ற பொழுது அவர்களை எதிர்க்கக்கூடிய அளவிலே வீண் சிந்தையோடு அவர்களை பகைத்தவர்களாக இருந்தோம். இந்த வாழ்க்கையெல்லாம் நாம் பட்டியலிட்டு நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்று சொல்லி இணைத்து பார்த்தால் திருமுழுக்கு வாழ்விற்கு முன்பு இவை இருந்திருக்கின்றன. இங்கே சொல்கின்றார், முற்கால வாழ்க்கை இப்படிப்பட்ட அந்தகாரம் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் நாம் எல்லாம் இந்த அந்தகாரம் நிறைந்த வாழ்விலிருந்தும் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம்? கடவுளுடைய இரக்கத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய புத்தியினத்தை அவர் மாற்றினார். நம்முடைய கீழ்ப்படியாமையை அவர் ஒருபோதும் நினைவில் வைத்துக் கொள்ளவே இல்லை. வழி தப்பி நடந்த பொழுது எப்போது தன்னுடைய பிள்ளை வரும் என்று சொல்லி ஏங்கி இருக்கின்ற தவித்திருக்கின்ற தந்தையை தாயை போன்று
வழி தப்பிவிட்டு நடந்த நம்மை அவர் தம்முடைய இரக்கத்தினால் மீட்டு கொண்டிருக்கின்றார். நம்முடைய குணங்கள், பகை செயல்கள் எல்லாம் பயந்தராதவைகளாயிருந்த பின்பும் கடவுள் நம் மீது கொண்ட அளவில்லாத இரக்கத்தின் மூலமாய் நாளிலே நம்மை மீட்டிருக்கின்றார். திருமுழுக்கு இரக்கத்தின் அடையாளமாக நம்மை அவர் மந்தையில் சேர்த்திருக்கின்றது. 7வது வசனம், அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். கடவுளுடைய இரக்கத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நம்மேல் பொழியச் செய்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையை இந்த திருமுழுக்கு நமக்கு அடையாளமாய் தருகின்றது. இரண்டாவதாக சிந்தனை செய்கின்ற வேளையிலே உடன்படிக்கையின் அடையாளம். விடுதலை பயணம் 14வது பிரிவு 31வது திருமொழி. யாத்திராகம் 14வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தர் எகிப்தியர்கள் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அன்பர்களே, கடவுள் தம்முடைய உடன்படிக்கையை அடையாளம் படுத்துகின்றவராக இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதன் 1-2 வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழிருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மேகங்களுக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 31வது வசனம் வரை நாம் படிக்கின்ற பொழுது செங்கடலை கடந்து வருகின்ற சூழல், அத்தோடு இம்மக்களை துரத்தி வருகின்ற மக்கள் அழிந்து போகின்ற செய்தியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே அனைத்து மக்களுக்கான ஒரு திருமுழுக்கையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழலை நாம் அறிகின்றோம். இம்மக்கள் செங்கடலை கடந்து பாதையிலே வருகின்ற பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது. வாக்குத்தத்தம் அனைத்து மக்களுக்குமான ஒன்று. அதை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 39வது வசனம் சொல்கின்றது. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற மக்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மக்கள். இம்மக்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் முறுமுறுக்கின்றார்கள். தங்கள் வாழ்வின் தேவைகள் சற்று கடினமாக பொழுது இவர்கள் முறுமுறுக்கின்றார்கள். நாம் சில நேரங்களில் இப்படி இருக்கிறோமா என்ற கேள்வி நமக்குள்ளாக எழுப்பி பார்க்க வேண்டும். இப்படி இருந்தாலும் நமக்கு வருகின்ற துன்பங்களை நாம் சகித்துக் கொள்ள முடியும். நமக்கு வருகின்ற துன்பங்களை நாம் ஜெயம் பெற்றுக் கொள்ள முடியும். என்னுடைய வார்த்தை சொல்கின்றது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு
தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சோதனை ஏன் வருகின்றது, என்னால் தாங்கக்கூடுமா இந்த சோதனை என்று கேள்வி நமக்குள் எழும்புகின்ற பொழுது இத்திருமொழி நம்மிடத்திலே சொல்கின்றது, நம்முடைய பலனுக்கு மிஞ்சி நமக்கு சோதனை வராது. சோதனையை கடவுள் தருகிறார் என்றாலும் அந்த சோதனையை தாங்கக்கூடிய பலனை நமக்கு கடவுள் தந்திருக்கின்றார். இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குரிய பாதை, இந்த சோதனையிலிருந்து நாம் விடுபடுவதற்குரிய பாதையையும் கடவுள் உருவாக்கி வைத்திருக்கின்றார். அங்கே அனைத்து மக்களுக்கும் திருமுழுக்கு கொடுக்கப்படுகின்றது. அன்பர்களே, சில நேரங்களில் நமக்கு பெரிய ஒரு கேள்வி வருகின்றது. குழந்தை திருமுழுக்கு தேவையானதா இல்லையா? குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கலாமா என்ற கேள்விகள் எழுகின்றது. இப்பகுதி தருகின்ற அழுத்தங்களில் ஒன்று, சிறுவர்களும் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளலாம். திருமுறையை நம்புகின்ற நாம், கிறிஸ்துவிலே பற்றுறுதி கொள்கின்ற நாம், திருமுழுக்கை சிறார்களுக்கும் கொடுப்பது பயனுடையதாக இருக்கும். அவர்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு அது இன்றியமையாததாக இருக்கும். இந்த நேரத்திலும் இறை வார்த்தையை கேட்ட உடன்படிக்கையின் அடையாளமாம் திருமுழுக்கை வாழ்விலே அனுபவித்திருக்கின்ற நாம், ஆவிக்குரிய வாழ்விலும் உலக வாழ்வின் பயண நேரங்கள் வருகின்ற போராட்டங்கள், துன்பங்களை சகிப்பதற்கு விரும்புவோம். கடவுள் நமக்கான பாதையிலே துன்பங்களை மாற்றி, துயரை மாற்றி, நம்மால் இத்துயரை கடந்து சொல்வதற்குரிய ஆற்றலை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவார். அதோடு கடவுள் திருமுழுக்கின் மூலமாய் உடன்படிக்கையின் அடையாளத்தை நமக்கு தருகின்றவராகவும் இருக்கின்றார். மூன்றாவதாக சிந்தனை செய்கின்ற வேளையிலே மறுபிறப்பின் அடையாளம் அல்லது மீள்பிறப்பின் அடையாளம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் அதன் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்துரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இங்கே இந்த பகுதியான யோவான் 3வது அதிகாரம் 1 முதல் நாம் படிக்கின்ற பொழுது, நிக்கதேமு என்கின்ற யூதர் இயேசுவிடத்திலே வருகின்றார். இவர் இரவு நேரத்திலே இயேசுவிடத்திலே வந்து தனக்கு இருந்த கேள்வியை கேட்கின்றார். இவர் பரிசேயர், அத்தோடு இவர் போதகராக இருக்கிறார். நான் நிலைவாழ்வை குறித்த கேள்வி, நான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு உள்ள பாதை என்ன? இவர் இயேசுவிடத்திலே வந்து இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்றாலே, முற்பகுதியில் இவர் செய்த செயல்கள், இவருடைய வார்த்தையில் இருந்த தெளிவு, இவருடைய வார்த்தை எவைகளை எல்லாம் செய்து நிறைவேற்றி விட்டு திரும்ப வந்ததோ எல்லாற்றையும் அறிந்திருந்தார். இவரால் மட்டுமே நிலைவாழ்வை எனக்கு தர முடியும் என்று நம்பின காரணத்தினால் இயேசுவிடத்திலே வந்து பேசுகின்றார். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கின்றார் இயேசு. மறுபடியும் பிறத்தல் என்பதை அவருக்கு எழுந்த ஐயத்தோடு அங்கே இயேசுவிடத்தில் கேட்கின்றார். இவர் ஒரு இயேசுவிடத்தில் வந்து கேட்ட உடனே இயேசு ஒரு பாதையை காண்பித்திருப்பார், அதன்படியாக நான் பயணித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு இங்கே இயேசுவிடத்தில் வந்து கேட்டிருக்கலாம். ஆனால் இயேசு சொன்னதோ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. மறுபடியும் பிறத்தல் என்பது ஆவியின் வளர்ச்சியும் ஆவிக்குரிய பிறப்பையும் இங்கே இயேசு சொல்கின்றார். முற்காலத்திலே இருந்த வாழ்வை விட்டுவிட்டு செயல்களின் மூலமாய் கிறிஸ்துவுக்கு பிரியமானவைகளை செய்வதற்குரிய தகுதிப்படுத்துதலை இங்கே சொன்னார். பழையவன எல்லாம் ஒழிந்து ஒரு புது சிருஷ்டியாக்கப்பட்ட மனிதனாய் இருக்க வேண்டும். சொல்லும் செயலும் வாழ்வும் பயனுடையதாக இருக்க வேண்டும் என்பதை கிறிஸ்து
அங்கே அவரிடத்திலே வழிகாட்டுகின்றார். அன்பர்களே, நம்முடைய வாழ்வு இத்தோடு நிறைவடைவது போவது அல்ல. அன்று இயேசுடைய செயலை கண்டு இயேசுவிடத்திலே ஓடோடி வந்து தன்னுடைய நிலைவாழ்வை குறித்து பேசிய நிக்கோதேமோ, அதே போன்று நாம் அறிந்திருக்கின்றோம். நமக்கு நிலைவாழ்வு உண்டு. அந்த நிலைவாழ்வின் அங்கத்தினராக நான் மாற வேண்டும் என்று சொல்ல வாஞ்சை இருக்கிறது. அவைகளை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். மறுபிறப்பின் அடையாளம் திருமுழுக்கு என்கின்ற பொழுது அந்த மறுபிறப்பை நம்முடைய செயல்பாடுகளிலே செய்வதற்கு கடவுள் விரும்புகின்றார். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதனத்தை பெற்றிருக்கின்ற நாம் திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதனத்திலே நான் பங்கு கொண்டு அந்த பேரிரக்கமான வாழ்வை நான் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கின்ற நமக்கு கடவுள் அந்த பேரிரக்கத்தை அவருடைய இரக்கத்தின் மூலமாய் தந்திருக்கிறார். முற்கால வாழ்வு பயந்தராத வாழ்வு, இரக்கத்தின் மூலமாய் பெற்றிருக்கின்ற வாழ்வு பயன் தருகின்ற வாழ்வு. அதோடு உடன்படிக்கையின் அடையாளமாக்கப்பட்ட திருமுழுக்கு, அதிலே பங்காளர்களாக இருக்கின்ற நாம் வாழ்வின் பயணங்களிலே நெருக்கடிகளை சந்திக்கின்றோம். கடவுள் தெளிவாக சொன்னாரே, சோதனைகளை சகிப்பதற்குரிய பலனை நமக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லி. திராணிக்கு மேலாக ஒருபோதும் சோதிப்பதற்கு கடவுள் நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர் அல்ல. அத்தோடு திருமுழுவுக்கு மறுபிறப்பின் அடையாளமாய் நம்மை வாழ்விக்கின்றார். நம்முடைய வாழ்வு இந்நாள் வரை வாழ்ந்த வாழ்வல்ல, மறு கட்டுமானத்துக்கு நேராக மாற்றம் பெற வேண்டிய வாழ்வு. அந்த வாழ்வுக்கு நேராய் நம்மை அர்ப்பணிப்போம். இறையருள் நிறைவாக தந்து திருமுழுக்கிலே அங்கத்துவமாக்கி கொண்ட நம்முடைய வாழ்வின் மூலமாய் அநேக மக்கள் கிறிஸ்துவை அறிந்து அனுபவமாக்கவும் நம்முடைய வாழ்வு நிலைவாழ்வுக்கு சொந்தமானதாக மாறுவதற்கும் கடவுள் அருள் புரிவாராக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தல பற்றுறுதி அறிக்கையின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமேல் இடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தறினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இணைந்திருக்கின்ற இந்த வழிபாட்டிற்கு நிறைவாக கீர்த்தனை எண் 240 நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 240 பழைய பதிப்பிலே 201. நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தோங்கி மரித்தார்.
நீயுனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போவாயோ? இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து திரிவாயோ? சந்ததமுன இதயம் காயமும் சுவாமி கிறிஸ்து உடையதல்லவோ? நீயுனக்கு சொந்தமல்லவே. அழைய பாவத்தாசை வருகிறதோ? அசாசின் மேலே பட்சமுனக்கு திரும்ப வருகிறதோ? நிமிஷத்தாசை காட்டியின் அக்கினி கடல் தள்ளுவானே. நீயுனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கிலும் அவர்க்கே பிழைப்பாயே. உலகை விட்டு மறிக்கினும் அவர்க்கே மறிப்பாயே. மறித்து உயிர்த்த இயேசு நாதரின் மலரடியன் நாளும் நிலைமாய். நீயுனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. இறைவேண்டல் செய்வோம். திருமுழுக்கின் மூலமாய் மானிடர்களை மகிமைப்படுத்துகின்ற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, தம் பரிபூரணத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். திருமுழுக்கு அனைத்து சூழலிலும் எங்களுக்கு வாழ்வு தருகின்றது. திருமுழுக்கு உடன்படிக்கையின் அடையாளமாக, திருமுழுக்கு இரக்கத்தின் அடையாளமாகவும், திருமுழுக்கு மறுபிறப்பின் அடையாளமாகவும் இருக்கின்றது. எங்கள் வாழ்வில் இவைகளை நாங்கள் அபியாசப்படுத்தி இறையாற்றலோடு வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் பேரில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடியாரை அனுப்புமையா. மனமதில் தயவோரும் மகத்துவமரணி வந்தனமுமதாமே. மனமதில் தயவோரும் மகத்துவமரணி வந்தனமுமதாமே. ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகானம் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரமே பாதசரண் ஆமே. பாத்திரமே அதிசோபித பரமே பாதசரண் ஆமே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய நீங்காத உறவு வழி நடத்தலும் நம் அனைவரோடு நின்று நிலவனவாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை அமைதியோடு புறப்பட்டு சொல்லுங்கள்.